வணக்கம். இன்றைக்கு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனின் பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா அதை எப்படி அன்லாக் செய்வதுன்னு பார்க்க இருக்கிறோம். மறந்து போனால் நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனின் பாஸ்வேர்டை ஒரு சில குறிப்பிட்ட வழிமுறைகள் மூலமாக நம்ம அன்லாக் செய்யலாம். இதில் என்னன்னா, நம்ம மொபைலில் உள்ள அனைத்து டேட்டாக்களும் அழிந்துவிடும். அதாவது மொபைலில் உள்ள எஸ்எம்எஸ், மற்றவர்களின் தொடர்பு எண்கள், ஆப்ஸ் போன்ற அனைத்து டேட்டாக்களுமே அழிந்துவிடும். சரி, இப்போ மொபைலின் பாஸ்வேர்டு மறந்துட்டுனா அன்லாக் செய்வது எப்படின்னு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டும். அடுத்ததாக மொபைலில் வால்யூம் பட்டன், பவர் பட்டன், ஹோம் பட்டன் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து அழுத்த வேண்டும். அதாவது வால்யூம் பட்டன், பவர் பட்டன், ஹோம் பட்டன் ஆகிய மூன்றையும் சேர்த்து ஒரே நேரத்தில் நம்ம அழுத்த வேண்டும். இப்போது நம்மளோட மொபைலில் ஒரு ஆண்ட்ராய்டு லோகோ வரும். அதோடு நிறைய மெனுக்கள் அதில் டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, வைப் கேட்சி பார்ட்டிஷன் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். வைப் கேட்சி பார்ட்டிஷன் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் நம்ம வால்யூம் அப் டவுன் பட்டனை யூஸ் பண்ணோம்னா நம்ம மெனுக்களுக்கு மாறி மாறி போகலாம். அப்புறமா பவர் பட்டனை நம்ம யூஸ் பண்ணோம்னா செலக்ட் ஆகிடும். வேறு மெனுகளுக்கு மாறி மாறி மூவ் பண்ணணும்னா வால்யூம் அப் டவுன் யூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்காக பவர் பட்டனை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வைப் கேட்சி பார்ட்டிஷனை கொடுத்துட்டோம்னா, செலக்ட் பண்ணிட்டோம்னா, அடுத்ததாக ஒரு மெனு வரும். அதில் வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் என்பதை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ இன்னும் அடுத்த ஒரு மெனு வரும். அதில் என்ன கேட்கணும்னா, டெலிட் ஆல் யூசர் டேட்டா அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துட வேண்டியதுதான். அடுத்ததாக கடைசியாக இப்போ என்னன்னா, ரீபூட் சிஸ்டம் நவ் அப்படின்னு ஒரு மெனு வரும். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்முடைய மொபைலில் பழையபடி உபயோகம் செய்ய முடியும். மேலும் இது போன்ற பல விதமான நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர வேண்டும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.